Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி மேலசிந்தாமணி பகுதியில் புதிதாக கட்டப்பட உள்ள பால பணிகளை தொடங்காததால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தீபன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருச்சியில் மிக முக்கியமான பகுதியாக கருதப்படக்கூடிய மேலசிந்தாமணி பகுதியில் பல ஆண்டு காலமாக மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த அந்த மேம்பாலத்தை அகற்றிவிட்டு சுமாராக 3.5 கோடி மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டுமான பணி கடந்த ஜனவரி மாதம் தொடங்கியது. அதற்காக இருக்கக்கூடிய பழைய பாலத்தை முற்றிலுமாக அகற்றப்பட்டார்கள். அப்போது இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய குடிநீர் குழாய்கள் உடைந்ததால் அதில் கழிவுநீர் கலந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த அனைவருமே இந்த குடிநீரில் அருந்தியதால் பல்வேறு தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டார்கள். மேலும் இந்த பகுதியிலிருந்து அண்ணா சிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் சுமாராக 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றிதான் செல்ல வேண்டும். இதனால் பள்ளிக்கு மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், வயதானவர்கள், அன்றாட கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், குறிப்பாக மருத்துவ அவசர சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட மிகவும் சிரமமாக இருப்பதாக தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் புகார்கள் தெரிவித்து வருகிறார்கள். நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் ஸ்டேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வண்டி வாகனங்கள் எதுவும் போகவும் முடியல. ஸ்கூலுக்கு போகிறவங்க, வேனில் போகிற பசங்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடிநீர் பிரச்சனை நிறையவே இருக்குது. தண்ணியில் நிறைய கலப்படமும் கலந்து வர மாதிரி தான் வருது. அதை குடிக்கிறவங்க இப்போ நிறைய பேர் ஃபீவரில் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிரமமாக இருக்குது. பாலத்தை விரைந்து வேலை முடிக்க சொல்லு. குடிநீர் பிரச்சனை எல்லாம் இருக்குது. எல்லாம் அவசரப்படுறாங்க, ரொம்ப அவசரப்படுறாங்க. ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிரமம் தான், ஒன்றும் மாற்றம் கிடையாது. அது இப்போ நிறைய பேர் இதுலேருந்து நடந்து போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதேமாதிரி இப்போ சுற்றி போகணும்னா எவ்வளோ தூரம் சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு அவசரத்துக்கு கர்ப்பிணி பெண்கள் எதுவுமே எல்லாம் போகணும், எதாக இருந்தாலுமே சுற்றி தான் போக வேண்டியதாக இருக்குது. வேலை எதுவுமே இன்னும் ஆரம்பிக்கலங்கும் போது எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க. அதுதான் இங்கே நடக்கிறது. ஒரு ஆட்டோ எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம சுற்றி தான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த பாலத்தினால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்களுங்கிறது அது இங்கே பார்க்குறவங்களுக்கே தெரியும். பலமுறை கோரிக்கை வைத்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் இதுவரை மாநகராட்சியோ மாவட்ட நிர்வாகம் எந்தவிதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தான் சுமாராக 9 லட்சம் மதிப்பீட்டில் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாலத்தின் மக்கள் நடந்து செல்வதற்கான நடைபாதையை தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் எங்களுக்கு இது போதிய அளவாக இல்லை. உடனடியாக இந்த பாலம் பணிகளை முற்றிலுமாக தொடங்க வேண்டும். விரைந்து இந்த பால பணிகளை முடிக்க வேண்டும். பொதுமக்கள் பல்வேறு இன்னலை சந்தித்து வரும்போது மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியும் ஏன் காலதாமதப்படுத்துகிறார்கள்? தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகையால் உடனடியாக இந்த பாலத்தை கட்டுமான பணியை தொடங்க வேண்டும், விரைந்து முடிக்க வேண்டும், மக்களுடைய பயன்பாடு கொண்டு வர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். மேலும் காலதாமதம் படுத்தினால் இந்த பகுதி மக்கள் ஒன்றிணைந்து மேல சிந்தாமணி இருக்கக்கூடிய அண்ணா சிலையில் சாலை மறியல் ஈடுபட போவதாகவும் பொதுமக்கள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் அஸ்வின்குமாருடன் செய்தியாளர் தீபன்.